வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மிஷின் பற்றியான இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய மிஷின்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் மிஷின் வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணுறது நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் நிறைய நம்ம கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாக வந்து நிறைய மிஷின்ஸ் பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம தனி பிளேலிஸ்ட்டாகவே வீடியோ போட்டிருக்கோம். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அந்த லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு மிஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிஷின்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் மிஷின்ஸ். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, என்னென்ன மாதிரியான பிஸ்னஸில் சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் மிஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது நம்ம ஒரு ஹோட்டல்லையோ இல்லை நிறைய இடங்களில் பார்த்துக்கலாம். பார்சல் ஒரு ஃபுட்டு வந்து பார்சல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த கண்டெய்னர் இது தான் வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய மிஷின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது நிறைய இடத்துல இங்கே இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்சனலாகவும் நிறையா வந்து இதை வாங்குகிறாங்க வீட்டில் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம். ஸோ இது வந்து நல்ல மார்க்கெட்டில் நல்ல டிமாண்டாகவே இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான காஸ்டஸ் செலவாகும், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அபவுட் த மிஷின்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்று செமி ஆட்டோமேட்டட் மிஷின் இருக்குது, ஃபுல் ஆட்டோமேட்டட் மிஷின் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து 4 கேவிட்டி இருக்குது, சிங்கிள், டபுள், ட்ரிபிள், 4 கேவிட்டி மிஷின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் என்னென்ன மாதிரியான இருக்குது மோல்டு பார்த்திங்கன்னா அந்த சைஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபுட் கண்டெய்னருடைய சைஸ், இந்த பாக்ஸுடைய சைஸ் வந்து 120 ml அது இருக்குது, 250 ml இருக்குது, 450 ml இருக்குது, 650 ml இருக்குது, 750 ml இருக்குது, 1000 ml கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தயாரிக்கணும். ஒவ்வொரு மோல்டுக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த ஃபுட் கண்டெய்னருக்கும் ஒவ்வொரு மோல்டு வந்து நம்ம தனியாகவே வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் மோல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி நம்ம கேமரா வந்து பார்த்திங்கன்னா கேமரா தனியாக அந்த பாடிக்கு வாங்குகிறோம், அப்புறம் லென்ஸ் வேணும் அந்த லென்ஸுக்கு தனியாக எப்படி செலவு பண்ணி வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் நம்ம தனியாக வாங்கணும். ஸோ என்னென்ன மாதிரியான மோல்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒவ்வொரு மோல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோல்டு வந்து வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஒன்று அந்த அலுமினியம் ஃபாயில் கண்டெய்னர் மிஷின்ஸில் வந்து சிங்கிள் கேவிட்டி, அது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1, 2, 3 அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து 9 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9 lakhs. பட் இது வந்து பார்த்திங்கன்னா பெர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 பீசஸ் வந்து உருவாக்கும். கிட்டத்தட்ட 1 ஹவரில் 3000 பீசஸ் வந்து இது உருவாக்கக்கூடியது. அப்புறம் 12 lakhs மிஷின்ஸ் இருக்குது. பீசஸ் வந்து இதுவும் வந்து பெர் மினிட்டில் வந்து வரும். ஸோ இதுவும் 3000 இருக்கும். அப்புறம் 18 lakhs ஒன்று இருக்குது. ஸோ இந்த 18 லட்ச ரூபா மிஷினும் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் 100 பீசஸ் வந்து உருவாக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் 6000 பீசஸ் வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ அதனால் நான் அந்த வீடியோ கிளிப்லாம் போடுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மிஷின்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி வந்து இதில் பாருங்கள் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரா மெட்டீரியல் வாங்கணும், அப்புறம் மிஷின் பர்ச்சேஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் வந்து மார்க்கெட் தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ ஃபைனல் நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இந்த மிஷின்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ ஏற்கனவே சொன்னது போல் 9 to 18 lakhs வந்து மிஷின்ஸ்க்கு ஆகும். ஸோ அது மாதிரி மோல்டு காஸ்ட் நீங்கள் சொன்னேன் இல்லையா, நீங்கள் என்ன மாடல் பண்ண போகிறோம். 250 ml பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 2,50,000 எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ 450 ml மோல்டு பண்ணுறோம், அந்த பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 3 lakhs வந்து ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி இருக்குது. ஓவரால் வந்து 20 to 25 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே வந்து நம்ம எல்லா மோல்டையும் வாங்கி மிஷின்ஸையும் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதனுடைய ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறதே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் ரிப்போர்ட் வந்து பாருங்கள் 450 ml ஒரு இதை நம்ம கொடுக்கலாம். ஸோ 1 minute 50 பீசஸ் நம்ம உருவாக்குறோம் இல்லையா, 10 hours வந்து கிட்டத்தட்ட 30,000 பீசஸ் நம்ம உருவாக்கிடுவோம். ஸோ ஒரு காட்டன் பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்குள்ளே ஸோ 1500 பீசஸ் வந்து வைக்கலாம். ஸோ 1 டேயில் வந்து நம்ம 20 பாக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ண முடியும். ஸோ பெர் கேஜி இதுக்கு செலவாகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 290. இந்த 290 அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு 113 kg வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம உருவாக்கும். இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் பண்ணுறோன்னா இப்போ 1 kg ஃபாயிலுக்கு வந்து 266 பீசஸ் வந்து வரும். அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 113 kg
இன்ட்டு 290 அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய செலவு மட்டும் பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலுக்கு 38,669 வருது. ஸோ அது மாதிரி ரெண்ட்டு, லேபர், ஆயில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து 3000 நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நம்மளே ஓனராக இருந்து பண்ணோம்னா ஸோ இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதுமாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட் பெர் டே வந்து அப்படி பார்க்கும்போது 41,669. அதாவது இந்த ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டும் ஸோ இந்த ரெண்ட், லேபர், ஆயிலுக்கு சேர்த்து பார்க்கும்போது 41,669 வருகிறது. ஸோ அது மாதிரி 1 kg நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதில் 20% வேஸ்டேஜும் நமக்கு போகும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் ஓகே இப்போ நம்பர் ஆஃப் கார்ட்டூன் ப்ரொடக்ஷன், ஸோ நம்பர் ஆஃப் காட்டன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 பாக்ஸ். நான் ஏற்கனவே சொல்ல ஒரு பாக்ஸுக்கு 1500 வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஒரு பாக்ஸுக்கான சேல்ஸ் வெளியே வந்து பார்த்திங்கன்னா 2250 வருது. ஸோ அதே மாதிரி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,000 வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ நம்ம தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன்ஸ் இந்த கண்டெய்னர் வந்து 45,000க்கு வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஏற்கனவே சொன்ன போனால் 41,669. ஸோ இதில் டோட்டல் ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,300 வருகிறது. ஓகே, 3,300 25 நாளைக்கு நம்ம போட்டு பார்த்தோம்னா 75,000லேருந்து 1 lakh வந்து நமக்கான ப்ராஃபிட் இந்த இதில் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யோசிக்கலாம், ஸோ இது எப்படி சார் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஸோ 9 lakhs குறிப்பிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ அந்த மோல்டு ஆரம்பத்தில் ஒன்று வாங்கி நம்ம அதுக்கான சக்ஸஸ் பண்ண முடியுமா? பேசிக் தான் நம்ம ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் வந்து இவ்வளோ எடுக்க முடியுமா? ஏன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட நமக்கு இன்கம் பார்க்க முடிகிற மாதிரி கால்குலேஷன். பட் இதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மார்க்கெட்டிங்கில் டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் டிமாண்ட் இருக்கிறது. மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லாமல் இல்லை. ஸோ நிறைய ஹோட்டல், நிறைய ரெஸ்டாரண்ட், நிறைய தேவைகளுக்கு இந்த ஃபுட் கண்டெய்னர் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இவ்வளோ இன்கம் பார்க்க முடியும். பட் மார்க்கெட்டில் இது சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் என்ன சொல்ல போல நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் சக்ஸஸும் ஃபெயிலியரும் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் போய் அது எப்படி டிமாண்ட் இருக்குது, ஸோ என்ன மாதிரி ப்ரைஸஸில் வாங்குவாங்க, ஸோ ஃபர்தராக நீங்கள் எப்படி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு உங்களால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஸோ எந்த மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸி, ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஈஸி. பட் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதா ரொம்ப டிஃபிகல்ட். அந்த மார்க்கெட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். நல்ல ஒரு இன்கமும் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் லேக்ஸில் வந்து சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி மிஷின்ஸ் மூலமாக. வந்து நாட் ஓன்லி இந்த மிஷின், நிறைய மிஷின்ஸ் வந்து வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு ஐடியாஸ் வந்து அந்த மாதிரி மிஷின்ஸை வந்து நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ், நிறைய நம்ம ஆல்ரெடி நிறைய பிஸ்னஸ் பற்றியான விஷயங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ங்க அறிமுகப்படுத்துங்க. நிறைய விஷயங்களை ஜென்யூனான முறையில் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பயனடையணும் அப்படிங்கிற விதத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். நிறைய வீடியோஸ் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். கீழே நம்ம நிறைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகே, மீண்டும் நல்லா ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.